நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சமாளிக்கணுமே. டீச்சர் டீச்சர், இந்த சீலை நைலக் சீலை தானே? இதெல்லாம் ஒழுங்கா கேளு. பாடம் படிக்க சொன்னா மட்டும் மொழி. அது இல்லைங்க டீச்சர், எங்க ஊர்ல ஜன்னல் வச்சு ஜாக்கெட் தைக்கிற ஒரு டெய்லர் இருக்காரு. அவர்கிட்ட அளவு ஜாக்கெட் கொடுத்தா ரொம்ப அருமையா தச்சு கொடுப்பாரு டீச்சர். டேய் பேச்ச குறடா. சரிங்க டீச்சர். சரி, முத நாள் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து எந்த பாடத்தை ஆரம்பிக்கணும்னு சொல்லு. ஏப்பார் ஆப்பிள் இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் டீச்சர். ஏ ஃபார் ஆப்பிளா? அமைச்சர் ஏதோ இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்குள்ள பாடம் எடுக்க சொன்னாரு. ஆமா டீச்சர், நான் தான் இன்ஜினியரிங். ஆனா இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக்கு. ஏ ஃபார் ஆப்பிளுக்கு பேரு வீக் இல்லடா, உன் மண்டையில லீக்குன்னு அர்த்தம். உனக்கு டீச்சர் வேலைக்கு ஆகாது, டாக்டர் தான் பார்க்கணும். டீச்சர், இந்த விஷயத்தை தப்பி தவறி கூட எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன் அடிச்சே கொன்னுடுவாரா? ஆமா, என்ன இல்ல உங்களை. ஒவ்வொரு வாட்டிக்கு நான் பெயில் ஆகுறப்ப எங்க அப்பா வாத்தியார்களை வீட்டுக்கு கூட்டு வந்து பின்னாடி வச்ச தோலை உரின்னு உரிச்சிருவாரு. ஐயோ, நான் பாஸ் ஆகலைன்னா பிரச்சனை எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். தம்பி 1000 ரூபாய் ஃபீஸுக்கு ஆசைப்பட்டு வம்புல மாட்டிக்கிட்டேனே. ஆமா டீச்சர், சனியனை தூக்கி பனியனுக்குள்ள போட்டீங்க, என்ன ஆகுமோ தெரியல. தம்பி, இங்கிலீஷ்ல உனக்கு என்னப்பா தெரியும்? டீச்சர், பேப்பரை பார்த்தா ஹிந்தியா இங்கிலீஷான்னு கரெக்டா பார்த்து சொல்லிடுவேன் டீச்சர். தப்பா சொல்லட்டுமோ? சரி, ஏபிசிடியாவது சொல்லு பாப்போம். ஏ பி சி டி. முழுசா சொல்லுப்பா. ஏபிசிடி. அவனா நீ? கேல ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை சொல்லு பாப்போம். கம்மாய். கேல ஆரம்பிக்கிற வார்த்தை கம்முன்னு சொன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். இவன் கம்மாயின்னு சொல்றானே. தம்பி, உன்னை நம்பி உங்க அப்பா கிட்ட 5000 ரூபாய் அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேன்பா. வசதியா போச்சு. உங்களை தவிர்த்து வேற டீச்சர் யாரும் வர மாட்டாங்க. தம்பி, என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. கவலைப்படாதீங்க, விடுங்க. வணக்கம் சார். உட்காருங்க. என்ன டீச்சர் சொல்றான் பையன்? நல்லா படிக்கிறான் சார். ஆச்சரியப்படுத்தி இருப்பானே. ஆமாமா. ஈனமுத்து பையனா கொக்கா? சின்ன வயசுலயே பயப்புள்ள அறிவா பேசுவான். 2 வயசு இருக்கும்போது பயப்புள்ள ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, அப்படியே ஆடி போயிட்டேன். சுடு தண்ணி சூடா இருக்குது, ஆனா பச்சை தண்ணி ஏன்பா பச்சையா இருக்குன்னு கேட்டான். அதை கேட்ட உடனே என் கண்ணில் கலகலன்னு தண்ணியா வந்துடுச்சு. 5 வயசு இருக்கும்போது அடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க, அதிசயமா போயிடுச்சு. புல்லு பச்சையா இருக்குது, புல்ல திங்கிற ஆடு போடுற புழுக்க மட்டும் ஏன்பா கருப்பா இருக்குன்னு கேட்டான். இந்த விஞ்ஞானத்தை நாம யோசிக்கலையேன்னு அசிங்கமா போச்சு. காட்டு ராஜா அன்னைக்கு ஆரம்பிச்சுவேன் ஒரே கேள்விதான், ஊசன வடைக்குள்ள நூலை வச்சது யாருப்பா? நிலாயா எங்க போனாலும் நம்ம கூடவே வருது. மாங்காய் மாம்பழம் ஆகும்போது தேங்காய் ஏன் தேங்காய் பழம் ஆகலன்னு இப்படி கேள்வி கேள்வி கேள்வின்னு ஒரே கேள்வி. போதும்பா, எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு. காட்ராசா, அப்பாவுக்கு தூக்கம் வருது. உனக்கு காலேஜில் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை கொஞ்சம் படிச்சு காட்டேன். காலேஜ்லயா? எல்லாம் பெருசு பெருசா இருக்கு, சமாளிப்போம். இஞ்சி, நியரிங், மேத்தா, மேட்டிக்ஸ். இஞ்சி, நியரிங், செமிஸ்டரி. செமிஸ்டரி. செமிஸ்டரிங்கறானே. காட்ராசா, அம்மூட்டு புக்கியும் முன்னாடியே படிச்சு காட்டியா, கொஞ்சம் பின்னாடியும் படிச்சு காட்டேன். Editors and publishers, AK Publication, 80/5, லாலா லஜபதி ராவ் ஆவான்யூ, சூரத். காட்ராசா, ஆரம்பிச்ச 5 நாள்லயே அம்மூட்டியும் சொல்லி கொடுத்துட்டாங்களா? ஆமாப்பா. இந்த கேப்ல இன்னும் படிச்சிருவோம். தம்பி, புக்க தலைகீழ திருப்பி படிக்கிறேன்.
யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்னீங்க? இந்த ஈனமுத்து பையன் தலைகீழா படிப்பான். காட்டுதாசா, நீ அப்படியே படிடா. சரிப்பா. அப்படியே படி. ஓபியோ கும்மாஸ் ஆ. சாத்தா தா சின்சி. பாத்தீங்களா டீச்சர் என் புள்ளைய? காட்டுறாசா, போதும் ஐயா. இதுக்கு மேல படிச்சா உன் குட்டி மூளை கலங்கி போயிடும். போய் படுராஜா. இல்லப்பா, இந்த ஒரு புத்தகத்தை மட்டும் படிச்சுட்டு அப்புறமா நான் தூங்குறேன். சரிப்பா, போய் படுங்க. சரி ராஜா, படி. இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். டீச்சர், ஆரம்பிப்போமா? மறுபடியுமா? டீச்சர் டீச்சர் டீச்சர், ஐயோம்மா டீச்சர். எதுக்குடி நமக்கு தேவையில்லாத சிபிஐ வேலை? சிபிஐ வேலைலாம் ஒன்றும் இல்லை. இப்போ தமிழுக்கு நிஜமாவே ஒரு உதவி தேவைப்பட்டு அதை அவன் நம்ம கிட்ட கேட்க தயங்கினா நாம தானே பண்ணி ஆகணும். யாருமா, என்ன வேணும்? இங்க தமிழரசி என்ன? ஆமா, இந்த வீடு தான். நான் தான் தமிழரசியோட சித்தி. என்னம்மா விஷயம்? நாங்கள் தமிழரசி கூட தான் படிக்கிறோம். அவளை பார்க்கலாம்னு தான் வந்தோம். அவ வெளியே கோயில் வரைக்கும் போயிருக்கா. என்ன விஷயமா? இல்ல, எங்க வீடு பக்கத்துல தான். அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம். சரிம்மா, உள்ள வாங்க. உட்காருங்கம்மா, இதோ வந்துடுறேன். இந்தாம்மா. சரி, உங்க வீடு எங்க இருக்கு? என்னோட வீடு 12th மெயின் ரோடு ஆண்டி. உன் வீடுமா? இந்தாம்மா. என் வீடு கோல்டன் ஃபிளாட்ஸ்ல. இதுதாம்மா எங்க வீடு. 6 வருஷமா இங்க தான் இருக்கோம். 300 ரூபாய் வாடகைக்கு வந்து இப்போ இதுவே 3500 ரூபான்னு சொல்றாங்க. தமிழ் ஸ்கூல் படிச்சதெல்லாம் எங்க ஆண்டி? கோவில்பட்டி பக்கத்துல சின்ன கிராமம். உனக்கு கோவில்பட்டி தெரியுமா? இல்ல ஆண்டி. மதுரை பக்கத்துலன்னு வச்சுக்கயேன். ஓ. தமிழ் 8வது படிக்கிறப்பவே அவங்க அப்பா இறந்துட்டாரு. ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்துலயும் அவ நல்லா படிப்பா. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு 12வது வரைக்கும் படிக்க வச்சா. அதுக்கு மேல படிக்க வைக்க அவங்க வீட்டுல வசதி இல்ல. நம்ம நடிகர் சூர்யா இல்ல, அவரோட ஏதோ ஃபவுண்டேஷன்ல இருந்து பணம் கொடுத்தாங்களாம். சரி, நம்மளால ஆன உதவியை செஞ்சு படிக்க வைக்கலான்னு அவளை இங்க கூட்டிட்டு வந்தேன். இல்லம்மா, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த புள்ள வாயை திறந்து எதுவும் பேசாது. கூட இருக்கிற பிள்ளைங்க நீங்க தான் கொஞ்சம் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். கண்டிப்பா ஆண்டி. தமிழுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஏதாவது குடிக்கிறீங்களாம்மா? இல்ல ஆண்டி, ஒன்றும் வேண்டாம். கொஞ்சம் இருங்கம்மா, நான் பேக்கரிக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். உட்காருங்கம்மா, இதோ வந்துடுறேன். பாவண்டி அவ இப்படி ஒரு சூழ்நிலையில எப்படிதான் படிக்கிறாளோ. அவ ஏன் நம்ம கிட்ட போய் சொல்லணும்? பாவம், இதெல்லாம் சொல்லி தேவையில்லாத சிம்பதி கிரியேட் பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பா. அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லணுமா? இந்த போய மறைக்கிறதுக்கு திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டு. கரெக்ட் தான்.